ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ஒரு பிரெட் அல்வா தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 4 பிரெட்டையுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போது லைட்டாக எண்ணெயில் போட்டு பெரட்டி தான் எடுக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே எண்ணெயிலே போட்டு பொரிக்க கூட செய்யலாம். பட் அது வந்து ரொம்ப எண்ணெய் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ரெட்டையுமே வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம மாற்றி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், அதில் இருந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ இந்தளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டார்க் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு நமக்கு ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சி போதும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இப்படியே ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம கலந்து விட்டோம்னா ப்ரெட் எல்லாமே வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இது தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரெட் எல்லா தண்ணியுமே நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி அதிலருந்து நம்ம எண்ணெய் நெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி வேறு என்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல் அபி கிரியேஷன்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.